அவங்களுக்கு என்னென்ன ஜாமான் செய்கிறேன், எப்படி புரோட்டா போடுறேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. புரோட்டாவும் ஒரு கிரேவியும் வைக்க போகிறேன், பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 கிலோ மைதா மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸு பட்டர் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்குவோம். பட்டர் என்ன கட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் நம்ம பிணைய அது 3 மணி நேரம் ஊறணும், அதுக்குள்ளே அது சரியாயிடும். அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு ஜீனி போட்டுக்குவோம். 3/4 கிலோவுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுருக்கேன். நம்ம இதுக்கு தேவை நிறைய எண்ணெய் ஊற்றி தான், நிறைய எண்ணெய் இதுக்கு தேவைப்படும். எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா போகிறோன்னு நல்லா கலராக இருக்கும். அந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, எண்ணெய் வீட்டில் இல்லைன்னா நெய் இருந்ததுன்னா நெய் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மைதா மாவு சேர்த்துடலாம். ஒரு 3/4 கிலோ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். சூப்பராக நல்லா பஞ்சாக வரும். நம்ம பனிக்காக பிணைஞ்சி வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டு செஞ்சோம்னா அப்படி இருக்கும் புரோட்டா. இந்த மைதா மாவு சேர்க்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ நாங்கள் நிறையா மைதா மாவே எதுவும் காமிக்கிறதில்லை. எப்போயாவது ஒரு நேரம் செய்கிறோம், அதனால் செஞ்சு பிள்ளைங்களுக்கு லீவில் வேறு இருக்காங்க, பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கடையில் வாங்கி கேட்பாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு மாவை. இப்போ தண்ணி வேணும், தண்ணி ஊற்றி அளவாக பிணைஞ்சி வைக்கலாம். கொஞ்சம் இதாக தான் பிணைஞ்சி வைக்கணும். இலவெல்லாம் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிணைஞ்சி வைக்க முடியாது. நான் பிணைஞ்சி காட்டுறேன் பாருங்க. நான் நல்லா அடித்து பிணையணும், அதுக்காக தான் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன். பட்டர் போட்டோமா நல்லா அது மாதிரி இந்த புளி கண்டியோட ஒரு கண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா பிணைஞ்சிட்டு மேலேயும் நல்லா எண்ணெயை ஊற்றி தான் நம்ம ஊற வைக்கணும். என்ன பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச புரோட்டாவுக்கு மாவு பிணைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, நான் இப்படி தான் பிணைஞ்சிருக்கேன். இதுவே நல்லா இப்போ இலக்கமாக தான் இருக்குது. நம்ம நல்லா அடுப்பு கட்டையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பு கட்டையில் போட்டு நல்லா அடித்து பிணையணும். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். ஊறிக்கிட்டு கொண்டு நான் அப்புறமா உங்களுக்கு ரெடியாக விட்டு காமிக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் ஊறிட்டு அப்புறமா காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு குருமா வச்சிடலாம். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம அது மேலே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ எம்டி சால்னா புரோட்டாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு இலை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துக்குனோண்டு பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா பொரிஞ்சது பிற்பாடு ஒரு 3 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு சிக்கன் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், நம்ம இது காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நம்ம வீட்டில் தயார் பண்ண கரம் மசாலா, அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கி விட்டோன்னா அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கினோம்னா நல்லா கலர் கொடுக்கும், நல்ல ஒரு கலராக இருக்கும்.
பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுங்க, நான் போடலை. புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா குழைவாக நல்லா மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கிட்டேன் பாருங்க, எப்படி வதக்கிருக்க பாருங்க. நல்லா தைல மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் குருமா. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், தண்ணியாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் இதில் புரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் மூடி எடுத்து ஒரு தேங்காய் உடைச்சி பாதி எடுத்து திருவி வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா குருமா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமா, நல்லா நைஸாக அரைச்சிருக்க பாருங்க. இந்த மாதிரி அரைச்சி அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸி சாறையும் கழுவி நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கழுவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இந்த தேங்காய்க்காக ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போட்டு எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக பிளேன் குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. புரோட்டாவை சுட்டு சாப்பிட வேண்டியதான். வாயில் ஊற்றி பார்த்தா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த தக்காளி சேர்த்துருக்கோமா புளிப்புக்கு, அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு புரோட்டா போடுங்க. நான் புரோட்டா போடையில் காமிக்கிறேன் உங்களுக்கு. புரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாமா. இந்த மாதிரி பிணைஞ்சி ஒரு கவர், அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பஞ்சாக இருக்கும். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பந்தாக இருக்குது. நல்லா மருதினி நல்லா உடிச்சு இந்த மாதிரி தரையில் போட்டு நல்லா அடித்து பிணைஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு நல்லா எண்ணெயை தொட்டுக்கணும். நல்லா அப்படி எடுத்து இப்படி நல்லா இது பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா மடக்கி விட்டு நல்லா அந்த விரல் 2 விரல் உள்ளி விட்டு இப்படி பிதுக்குனிங்கன்னா வரும். உங்களுக்கு எத்தனை சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். மாவு ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்படி என்ன பண்ணிங்கன்னா இப்படி கையால் வச்சு நல்லா அழுத்தி விட்டுங்க. அழுத்தி விட்டுக்கிட்டு நம்மளுக்கு மாஸ்டர் மாதிரிலாம் வீச தெரியாதா, மாவு ஒரு இடத்துல எடுத்து நல்லா பெருசாக நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துக்கலாம். ஒன்றுமே செய்யாது. நல்லா ஊறி போயிருக்கு. இப்படி நல்லா பெருசாக நல்லா தரையாக இது பண்ணி விட்டுருங்க மெல்லிசாக. இப்போ கத்தி எடுத்து இப்படி ஒரு நல்லா 2-3 கீரல் போட்டுங்க. அது கீரையே போடலனாலும் நல்லாயிருக்கும். மெல்லிசாக தான் தேய்ச்சிருக்கோம். இப்படி நல்லா கீரையில் போட்டுவிட்டு இப்போ இப்படி எடுத்து முனியை எடுத்து
இப்படி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி வச்சு அழகாக அப்படி சுற்றிடலாம். அவ்வளோதான். மறுபடியும் அந்த எண்ணெயை நம்ம தடவிட்டு நல்லா இங்கே கீழே வைக்கிற இடத்துல நல்லா எண்ணெயை தடவிட்டு எண்ணெய் தான் நிறையா இதாகும். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், புரோட்டா மாவை தேய்ச்சிட்டேன். பாருங்கள் எப்படி உங்களுக்கு நல்லா தெரியுதா? நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பலூன் மாதிரி ஊற்றிருக்கா. இப்போ தோசைகள் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ இதை அமுக்கிட்டு போட்டுக்கலாம். இதை எடுத்து இப்படி நம்ம கட்டையெல்லாம் வச்சு தேய்க்காதீங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். கட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுத்தமாக கையை வச்சே நீங்கள் ரொம்ப மெதுவாக இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். கட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுத்தமாக போயிடும். கீழே போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி எடுத்திங்கன்னா தான் அது நல்லா உங்களுக்கு உப்பிக்கிட்டு நல்லா வரும். 3 போட்டுக்கலாம். ஒரு கல்லுக்கு 3 போட்டுக்கலாம். இந்த மாதிரி வீசி புரோட்டா வீசி அதை ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கையால் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இல்லைங்கன்னா அப்படி நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே வருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ண முடியாது, இப்படி அமுக்க முடியாது. அது சுருட்டிக்கிட்டு வரும். இது எல்லாமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறும் நல்லா எண்ணெயில். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். ஒரே பக்கமாக வேகாமல் இப்படி நல்லா திருப்பி விட்டு எந்த சைடு வேகணும்னு நமக்கு தெரியும். அதை பார்த்து திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். 3 போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நம்ம கைப்பட வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்காம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நாள் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா உப்பி எடுத்து பார்த்தீங்களா? அப்படி பலூன் மாதிரி உப்பி எடுத்து வருது. சூப்பராக புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக எண்ணெய் போட்டு தெரிச்சிக்காம மெதுவாக போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். சூப்பராக புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பந்தாக இருக்குது. கடையில் வாங்கினோம்னா கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. நல்லா பந்தாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நான் செஞ்சது மாதிரியே பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுறேன். 3 வச்சு நல்லா அப்படி அடிச்சுக்குவோம். அவ்வளோதான். நல்லா அடுப்பு கட்டையாக இருக்கணும். இப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி வச்சு இப்படி எடுத்து அவ்வளோதான். புரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க பாருங்கள். புரோட்டாவை எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா வீட்டில் செஞ்சது பஞ்சு மாதிரி இருக்குது. ஒரு 4 வச்சுப்போம். 4 வச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிடணும். இப்போ சரி, புரோட்டா வச்சாச்சு. இப்போ குருமாவை பாருங்க. குருமாவும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. குருமாவும் நான் வாயிலெல்லாம் ஊற்றி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்காமல் நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். குருமாவுக்கும் புரோட்டாவுக்கும் 10 நீங்களாம் இருக்குது. அவ்வளோதான். வச்சு சாப்பிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா புரோட்டா. அருமையாக இருக்கு புரோட்டா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.